ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக என்ன வீடியோ பார்த்தோம்? சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னலாம் வரும், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்கங்கிறதுக்குள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பாலினாமியல் பற்றி படிக்க போகிறோம். சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு பாலினாமியல். பாலினாமியலில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஓகேவா? இது வந்து சிங்கிளா இருந்தால் அது மோனோன்னு சொல்லுவாங்க. டபுள் 2 இது இருந்துச்சுன்னா பைனாமியல்னு சொல்லுவாங்க. 3 இது இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரைனாமியல்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்னு கேட்டால் இந்த 3 இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் டிகிரி ஆஃப் த பாலினாமியலை எப்படி எழுதுவாங்க? பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டிகிரினா என்னது? டிகிரினா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல உள்ள ஹையஸ்ட் பவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிகிரின்னு சொல்லுவோம். என்னது? நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல உள்ள ஹையஸ்ட் பவரை வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிகிரி இதுல டிகிரி எது ஹையஸ்டா இருக்கு? 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்குங்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஆன்சர் வந்து 1 தான். ஸோ என்னது ஹையஸ்ட் பவரா இருக்கு? 3 இருக்கு. ஸோ என்ன எழுதிடலாம்? டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? இதுல வந்து ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இஸ், ஒரு டிகிரி ஹையஸ்ட் பவரா இருந்தா இஸ் கால்டு லீனியர் பாலினாமியல். அந்த மாதிரி டிகிரி 1 இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவாங்க? லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் 2x - 1. இப்ப டிகிரி என்னது? இதுல 1 தான். சோ இதை என்ன சொல்லுவாங்க? லீனியர் பாலினாமியல். அதே இது a பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? குவாட்ரட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. 2x² - 2x + 1. ஸோ ஃபார்மெட் எப்படி இருக்கும்? ax² + bx + cங்கிற ஃபார்மெட்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து a பாலினாமியல் ஆஃப் 3, பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இஸ் கால்டு ஏ கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. 3 டிகிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவாங்க? கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 2 - x 3 இருக்கலாம். 3x³ + 2x² + x - 1. இதுல இந்த டிகிரி 3 இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க? கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட ஃபார்மெட். ax³ + bx² + cx + d இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சம் போடும்போது பிரீஃபா எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்ப்போம். அப்புறம் இந்த பாலினாமியல்ல மெயினா வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஜீரோ ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. P of x = x². இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² - 3x - 4 at x = -1 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல -1 போடும்போது எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்றீங்க. -1 the whole square -3 -1 -4. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். 1 ஸ்கொயர்னா என்ன வரும்? 1. இது வந்து 3 இன்ட்டுனா -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா பிளஸ், +3 -4. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். x = 4 போடும்போது நானா சொல்றேன், அசியூம் பண்ணிக்கிட்டு x = இதுல 4 அப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன்ல சேம் அதே மாதிரி 0 தான் வரும். 4² - 3 × 4 வரும். -4. 4 × 4 16, 3 × 4 12, -12 -4 வரும். ஆன்சர் 0 வரும். நீங்க -1 போட்டாலும் 4 போட்டாலும் ஆர் கால்டு த ஜீரோ ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியல். இந்த நம்பர் என்ன சொல்லிடலாம்? இதை வந்து ஜீரோ ஆஃப் எ குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஸ்கொயர் வந்திருக்கனால இது என்ன சொல்லிடலாம்? குவாட்ரட்டிக், ஜீரோஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஓகேவா? ஜீரோ ஆஃப் எ பாலினாமியல். அதுல வந்து ஸ்கொயர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கனால இது ஸ்கொயருங்கிறதுனால குவாட்ரட்டிக் பாலினாமியல் எழுத போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இதான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த ஜீரோ ஆஃப் எ லீனியர் பாலினாமியலுக்கு எக்ஸாம் ஃபார்முலா என்னதுன்னா, ax + b is equal to -b/a கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட் டேர்ம் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா, அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது அடிக்கடி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு 2 மார்க்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோ ஆஃப் px. இதுல ஜீரோ ஆஃப் px இப்படி வந்தாலும் இது 0 தான். ஓகேவா? இப்படி வந்தாலும் அது 0 தான். ஃபைண்ட் த நம்பர். இதுல என்னது? வேல்யூ என்னது? 0. இப்படி போட்டாலும் 0, இப்படி போட்டாலும் 0, இங்கிட்டாக்குல கீழாக்குல போட்டாலும் 0. எப்படி வந்தாலும் உங்களுக்கு வேல்யூ என்னது? 0 தான் கிடைக்கும். ஏன்னா அந்த லைன்லயே நம்மளுக்கு டச் ஆகாம போகுது. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இது எல்லாமே 0 தான். ஒரு லைன்ல கூட டச் ஆகல. அந்த 0 லைன்ல டச் ஆகிறத மட்டும்தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம்.
ஓகேவா? இப்ப கிளியரா இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இப்ப இந்த கிராஃப் இப்படி போகுதா, ஃப்ளோ ஆகுதா, அது இந்த ஜீரோஸ் இந்த லைன்ல எங்க டச் ஆகுது, ஒரு டைம் டச் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை, 1. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் என்னது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் உங்களுக்கு எத்தனை, 1 ஆன்சர். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டுலயுமே எதுலையுமே டச் ஆகலங்கிறதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து உங்களுக்கு 0 வேல்யூ. இப்ப இதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு இதுல கட் ஆகுதுன்னு பாருங்க, 1, இங்க சென்டர்ல ஒண்ணுல கட் ஆகுது 2, இங்க ஒண்ணுல கட் ஆகுது 3. ஸோ என்னது உங்களுக்கு இதுல 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை உங்களுக்கு 3. ஓகேவா? அவ்வளவுதான். அந்த கிராஃப் வச்சு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அவ்வளவுதான். இது அந்த டாபிக். அடுத்த டாபிக் பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். குவாட்ரட்டிக் பாலினாமியல்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்கொயர்னு வந்தாலே அது குவாட்ரட்டிக் பாலினாமியல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஃபார்முட்டும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதிலே இந்த ஃபார்முலா பாருங்க, சம் ஆஃப் its zeros alpha plus beta is equal to minus b by a. அதே product of its zero alpha beta is equal to c by a. ஓகேவா? இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x எப்படி பிரிக்கலாம், 2x பிளஸ் 2x பிரிச்சிடலாம், பிளஸ் 4 எக்ஸ். இதே இப்படி இதை ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுவோம், இது ரெண்டையும் வச்சு ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுல எது காமனா இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு. எக்ஸை வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வரும், இதுல எக்ஸ் இருக்கும், பிளஸ் இதுல எக்ஸை வெளியில எடுத்தா என்ன இருக்கும், 2. ஸோ எக்ஸ் பிளஸ் 2, அப்புறம் பிளஸ் இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பாருங்க, 2 காமனா இருக்கு. ஸோ 2வை வெளியில எடுத்துருங்க, எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரும். ஓகேவா? இப்ப எக்ஸ் பிளஸ் 2, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 2, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 2, இதுல ரெண்டும் காமனா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் 2வை வெளியில எடுத்துருங்க. அப்புறம் இதை ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். ஓகேவா? இதுல இருந்து நீங்க எப்படி எழுதிடலாம், ஒரு எக்ஸ் பிளஸ் 2 அப்புறம் ஒரு எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? சோ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுங்க. அடுத்து எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 2ங்கிறது அங்கிட்டு போகும்போது -2 ஆயிரும், இங்க உள்ள பிளஸ் 2ங்கிறது அங்கிட்டு போகும்போது -2 ஆயிரும். சோ இது என்னது, ஆல்பான்னு வச்சுக்கலாம், இது பீட்டான்னு வச்சுக்கலாம். ஆல்பாவும் உங்களுக்கு -2, பீட்டாவும் -2. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் என்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. ஓகேவா? என்ன எழுத போறோம், ரெண்டுமே நம்மளுக்கு -2 தான். சோ -2 ஈக்குவல் டு b-னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க உங்களுக்கு இந்த ஃபார்மட் சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து ax² பிளஸ் bx பிளஸ் c. ஓகேவா? ஏங்கிறது வந்து உங்களுக்கு 1. ஓகேவா? பிங்கிறது உங்களுக்கு என்னது 4, சிங்கிறது என்னது உங்களுக்கு 4. ஓகேவா? இதை வச்சு நீங்க அங்க எழுதணும். ஓகேவா? இப்ப ஆல்பா பீட்டா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டாங்கும் போது நம்மளுக்கு ஆல்பா என்னது -2 தான், பீட்டாவும் நம்மளுக்கு -2 தான். ஓகேவா? -2 போட்டாச்சு. உங்களுக்கு மைனஸ் பிங்கிறது உங்களுக்கு என்னது, ஏங்கிறது 1, பிங்கிறது வந்து உங்களுக்கு 4, சிங்கிறது 4. ஸோ என்ன எழுதிடலாம், பிக்கு பதிலாக -4 போட்டுடலாம். இந்த மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால ஃபார்முலால மைனஸ் போட்டு 4 போடுங்க, ஏக்கு பதிலாக 1 போடுங்க. ஸோ இது என்ன ஆயிரும், -2 என்னது -4, இதுனா -4. ஸோ ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோ ஆல்பா பீட்டா, ஆல்பா டாட் பீட்டா, ப்ராடக்ட்னா இன்ட்டு பண்றது, சம்னா பிளஸ் பண்றது. ஓகேவா? சோ என்ன எழுத போறோம், -2 இன்ட்டு -2. இதோட ஃபார்முலா என்னது, c/a. c என்னது 4, a வந்து 1. சோ 4/1. -2 இன்ட்டு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், 2 இன்ட்டு 2 4. சோ பிளஸ் 4. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கேயும் 4. சோ கரெக்டா? அவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம சாப்டர் 2 வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் சின்னதா இந்த கிராஃப்ஸ் தான் வரும். ஓகேவா? சம் மூலமா அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 2.1 மூலமா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.